31st நைட் ஃபீவர் வந்திருக்குங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆகஸ்ட் ஜூலை வீட்டுக்கிட்டே இருக்க ஒரு இது இங்கிலீஷ் அந்த டாக்டர் கிட்ட போய் ஜுரம் தானேன்னு சொல்லிட்டு அவரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். டெய்லி போறது, டிப்ஸ் போறது, இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு வந்திருக்காரு. 4 டேஸுக்கு சார். 5th டே காலையில கூட்டிட்டு போறப்போ அவருக்கு பல்ஸே இறங்கிடுச்சு மேடம். இவரை தூக்குங்க சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டல் வாசல்ல விட்டுட்டு அங்க ஒரு நர்ஸ் கிட்ட இவர் ஐசியூல சேர்த்துங்கன்னு சொல்லி போயிட்டாருங்க சார். அது விட்டது யாரு? டாக்டர் சார். அவரே டாக்டர். ஆமாங்க சார். ஒரு டெஸ்ட்டுமே பண்ணாம எப்படி சார்? எங்களுக்கு சுத்தமா புரியலைங்க. நான் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பெரியது சார், கடவுளுக்கு சமானம் தான். நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, எங்க சார் வந்து எங்க சாரோட ஒர்க் பண்ணவரு, உங்கள்கிட்ட அவர் ரெகுலரா வராரு. அதனால அவர் என்ன சொன்னாரு, எவ்வளவோ எக்ஸ்ட்ரீம் போயிட்டோம், இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டின்றாங்க. இப்போ வந்து சேர்த்த அன்னைக்கு இருந்து தெரியாம 5 நாள் 6 நாள் விட்டுட்டோம் சார். பல்மனாலஜியே அவங்க பார்க்கவே இல்லை. he was suspected with pneumonia, பட் லங்ஸ் ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிடுச்சு, 60% மேல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாக்டர் வந்து சிசில இருக்கிற மொத்தம் அவர் இந்த இதுல ஸ்டேட்ல he was sitting, he was having இந்த மிளகு கஞ்சி அதெல்லாம் குடிச்சிருக்காரு உட்காந்து. எங்க நாத்தனார் தான் ஃபீட் பண்ணாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, இவருக்கு வந்து கொஞ்சம் தாறுமாறா வருதுங்க பிபி அதெல்லாமே. அதனால இவருக்கு வெண்டிலேட்டர் சப்போர்ட் வைக்கணும், அவருக்கு இன்னும் எதுவும் குறைய மாட்டேங்குதுன்னு சொன்னோம்னா, எங்க சார், எங்க வீட்டுக்காரரு, எங்க பிரதரிங்காவுக்கும் ஒரு சின்ன பயம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, இல்லைங்க நாங்க ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுல ஆக்சிஜன்லாம் செட்டப் பண்ணி கொண்டு போனோம் சார் கிரீன்ஸ் ரோடுக்கு. போனோம்னா அவங்க வெண்டிலேட்டர்லாம் வச்சு செட்டப் பண்ணாங்க. அதாவது 13th 14th ஓகே. நேத்து காலையில 2:30க்கு எல்லாமே வர்சன் ஆயிட்டே வருது, ஸோ தட் we have to go for எக்மோன்னு சொல்லிட்டு அது ஒரு 4 hours ப்ராசஸ் பண்ணி எக்மோலையும் ஃபிட் பண்ணிட்டாங்க சார். ஈஸின் டீப் ஸ்லீப் தான் அவர் இன்னும் கண்ணு முழிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் காலையில ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் 8 பேர் நின்று மை சார் அங்க வெயிட்டிங் ஹால்ல இருக்காரு, என் சன்னு அப்புறம் அவங்க பிரதர் எல்லாம். என்ன 8 பேர் உள்ள போக இவர் கேட்டிருக்காரு, என்ன இல்லை இவ்வளோ அவரோட பேராமீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, இட்ஸ் டோட்டல் சப்போர்ட் வித் எக்மோ இதுல தான் ஒரு ப்ரொசீஜர்ல தான் இவர் ஓடிட்டு இருக்கு. அவர் பேசினது இவங்க சார் கரெக்டா சொன்னாரு, இங்க பாருங்க இது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணலாங்க, பட் ஏதாவது ஃப்ளூயிட் லீக்கேஜ் அப்டமன்ல வந்ததுன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் சார். அது சிடி ஸ்கேன்லாம் பார்த்து தேவைப்பட்ட சர்ஜரி பண்ற மாதிரி வரும். பட் இது வரைக்கும் இவர் இப்படியே இருக்காரு, ஒரு 50% அப்படின்னு சொன்னாங்க சார். பார்த்தா சாயந்தரம் வந்து எல்லோ கலர் ஃப்ளூயிட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ எக்மோ செட்டப் கொஞ்சம் இது பண்ணிட்டு அவர் சிடி ஸ்கேனுக்கு கீழே கூட்டிட்டு வந்திருக்காங்க. என் மகன் போய் கத்தியிருக்கான் பெரியப்பா அப்படின்னு, ஏதாவது வருமா? ஆக்சுவலா 48 ஹவர்ஸ்ல ஒரு நினைப்பு வரும்னு சொன்னாங்க சார். வரலைங்க. ஏதோ ஒரு மிராக்கிள் மாதிரி ஏதாவது நம்ம நாக்குல தடவுன்னு ஏதாவது கண்ணு தொடுப்பாரான்னு கேட்க. என்ன வயசு உங்களுக்கு? 63. சுகர் இருக்கா? இல்ல சார். அவரோட லங்ஸ் ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆயிருக்கு தான் சார் வந்திருக்கு. மணியும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார். பர் டே அவங்க 3 lakhs சொல்லிட்டு இருக்காங்க சார். நேற்று வரைக்கும் 12 கட்டணும், இப்படியே அரேஞ்ச் பண்ணி we are not so rich, பட் எங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் சேர்ந்து சர்வை பண்ணிடுவாரு. அவருக்கே 16 years கழிச்சு தான் சார் ஒரே ஒரு பையன், அவன் இப்பதான் +2 முடிச்சிருக்கான். எங்க கோ சிஸ்டர் வந்து வெஸ்ட் மார்மன் ஸ்கூல்ல வந்து ஹெட்மிஸ்ட்ரஸா இருக்காங்க. ஆக்சுவலி இன்ஃபெக்ட் எட்டியாலஜின்னு கொடுத்துருக்காங்க, லங்ஸ் ஃபுல்லாவே டேமேஜ் தான் சார். ஆமாங்க சார். வைரல் நிமோனியான்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன வைரஸ்ன்னு நமக்கு தெரியல. இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், H1N1 இருக்கலாம், கொரோனாவாகவும் இருக்கலாம். அதுக்கு அந்த ஸ்டடி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் வந்து எக்மோவுக்கு போன ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்த வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
ஏதாவது நம்ம இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இதுதான் சார் தெரியுது எங்களுக்கும். ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்கு வந்து சார் நான் வீட்டிலே இருக்கேன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எங்க சார் போய் சார்கிட்ட ஜஸ்ட் ஏதாவது சம்திங் ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டுருப்பா அப்படின்னாரு. அவர் கண்ணு திறந்தா கூட அவங்க பரவாயில்லைங்கிறாங்க சார். அவர் இன்னும் கண்ணே திறக்கலைங்க. ஒண்ணுமே இல்லை. என் பையன் பெரியப்பான்னு கூப்பிடுற ஒருத்தர் இங்க கொஞ்சம் இங்க ஒரு சைன் வந்த மாதிரி இருக்குன்னாங்கன்னா டாக்டர் அப்படின்னா சொல்ல யூ ஷுட் நாட் இஸ் ஹெட் அட்லீஸ்ட் பெரியப்பா நாக்கு வெளியிடணும்னு சொன்னா ஒரு நாக்கு நீட்டணும் அந்த அளவுக்கு வரணும். பட் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் ஒரு டைம் இருக்கு. பட் லீக்கேஜ் எதுவும் இல்லாம இருந்தா ஈ கேன் நம்ம இன்னும் அடுத்த ட்ரீட்மெண்ட்லாம் இன்னும் இங்க ஏதோ ஒரு ஹோல் போட்டு வச்சு இன்னும் பெட்டரா பார்க்கலாங்கிறாங்க. அது என்ன ஹோலோ சொல்லு சார். ஒரு டியூப் இவ்வளோ பெருசு சார். எக்மோ இந்த கிராயிண்ட்ல வச்சிருக்காங்க 2 பக்கம் ஃபுல் வெண்ட் எல்லாமே. ஆனா நான் அவங்க சொல்லட்டுமா மேடம்? ஆ. அவங்க யார் உங்களுக்கு? எங்க சாரோட அண்ணா சார். அவரு கூட பிறந்த அண்ணா. இட்ஸ் வெரி டஃப் டைம் ஃபார் அஸ் அண்ட் அவரும் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. நாம ஏதாவது செய்ய முடியுமா சார்? நாக்கில் ஏதாவது வச்சா அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா சார்? நீங்க கொடுங்க சார். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதுதான் உண்மை. வெண்டிலேட்டர்லயே போட்டிருக்க கூடாது. நீங்க அப்பவே உங்களுக்கு ஏதாவது கரெக்டாக கைட் பண்ணியிருந்தா கூட நீங்க கூட்டத்தை கூட நீங்க பார்த்துருக்கலாம். தெரியல சார். பட் ஆனால் வெண்டிலேட்டர் போட்டவங்களை வந்து அது எக்மோன்றது ரொம்ப ஆமா. இதுக்கு மேல அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், என்னோட அம்பிள் ரெக்வஸ்ட் இன்னும் அவரை போட்டு அவர் உடம்ப சின்ன பின்னமாக்காம ஓட்ட போனா அலோவ் பண்ணாதீங்க தயவு செய்து. ஒண்ணுமே நடக்காது. அவங்க இப்போ இது வழியா வெண்டிலேட்டர் விட்டுருப்பாங்க வாய் வழியா இங்க வச்சிருக்காங்க வெண்ட். கிராயின் 2 சைடும் எக்மோ செட் பண்ணிருக்காங்க சார். பட் இட் வாஸ் வெரி பர்ஃபெக்ட். அவ்வளவு ஸ்மூத்தா. தே செட் ஈவன் கார்டியாக் அரெஸ்டும் வரலாம். நீங்க எங்களை இது பண்ணக்கூடாது சைன் பண்ணுங்கன்னு சொல்லி எங்க சார் கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க. பட் இட் வாஸ் த ப்ராசஸ் வாஸ் வெரி ஸ்மூத் டில் எஸ்டர்டே மார்னிங் 2:30 AM வரைக்கும் மத்தியானம் செட் பண்ணாங்க. நேத்து பார்த்தா நேற்று காலையில எல்லா பேராமீட்டர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. பிபி லோ, அது லோ, அதுன்னு சார். இது வந்து ஒரு மாதிரி எண்டுக்கு வந்துட்டோம் சார் எல்லாமே. ஏதாவது எனக்கு கொடுங்க சார். ஜஸ்ட் நான் நீங்க ஒரு இதா கொடுத்த மாதிரி தான். சரி சரி ஓகே, நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு ட்ரை. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஆகஸ்ட் 2026. இப்போ வர்ற ஃபீவர் எல்லாமே லங்ஸை பாதிக்கிற ஃபீவர் தான். இப்போ இந்த லேடி கடைசி நிமிஷத்தில் வந்து ஹோமியோ மெடிசின்ஸில் ஏதாவது மிராக்கிள் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல என்ன நடந்திருக்குன்னா, ஃபீவர் வந்திருக்கு, போய் ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க, ட்ரிப்ஸ் ஏற்றிருக்காங்க. ட்ரிப்ஸில் என்ன போட்டிருப்பாங்க? ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டிருப்பாங்க, பேராசிட்டமால் போட்டிருப்பாங்க. 4 days. அதுக்கப்புறம் லங்ஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வெண்டிலேட்டரில் போடுறாங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆக்சிஜன் ட்ராப் ஆகுது அப்படின்னா ஒரு ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள். ஆக்சிஜன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொரோனா காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆர்சால்ட் மருந்து இருக்குது, ஆஸ்பிரஸ்பெர்மா மருந்து இருக்குது. இந்த மருந்தெல்லாம் கொடுக்கும்போது லங்ஸ் மறுபடியும் பழைய நிலைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெண்டிலேட்டரில் போடணும்னு சொன்னால் ஒரு செகண்ட் தாட் உங்களுக்கு வரணும். அந்த பேஷண்ட் வெண்டிலேட்டரில் போட்டும் சரியாகாமல் கடைசியில் எக்மோ அந்த டிவைஸோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேனஸ் ஆக்சிஜனேஷன் இந்த மிஷினுடைய பேர். லங்ஸ்க்கும் ஹார்ட்டுக்கும் போகிற பிளட்டில் ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணுறது தான் இந்த மிஷினோட வேலை. வெண்டிலேட்டர் காஃபின் பாக்ஸ் அப்படின்னா எக்மோங்கிறது குழி நோண்டி புதைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். அவ்வளோதான் வித்தியாசம். எக்மோவில் போட்டு ஏதாவது ஒரு துயரர் மீண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் எக்மோவில் போடுறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர்கிட்ட கேளுங்க. வெறும் உடம்ப சின்ன பின்னமாக்குற சிகிச்சை தான் இந்த எக்மோ வெண்டிலேட்டரும். இதை பற்றி நான் ஃபர்தராக கமெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ ஃபீவர் அப்படின்னா 1 or 2 days நீங்கள் அலோபதியை பார்த்துட்டு அதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஹோமியோ டாக்டரை பாருங்கள். ஈஸியாக இந்த வைரல் நிமோனியா அது எந்த வைரஸாலும் சரி, முன்னாடிலாம் கோராக்ஸ் போட்டு கிரேடிங் கொடுத்து 26/40 40/40 கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆனால் நிமோனியா தான் எண்ட் ரிசல்ட் இந்த வைரல் ஃபீவருக்கு அப்புறமா. ஸோ நம்ம உயிர் நம்ம கடமை, நம்முடைய பொறுப்பில் இப்போதைக்கு இந்த சூழல் இதுதான். ஸோ சுதாரிச்சிருங்க. ஹோமியோ சிகிச்சை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க. எந்த ஹோமியோ ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. சாந்தம் ஹோமியோ ஹாஸ்பிட்டல் முகப்பேரில் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கிற சாந்தம் ஹோமியோ ஹாஸ்பிட்டலில் 24/7 கன்சல்டேஷன் இருக்குது. ஆக்சிஜன் சப்போர்ட்டோட
24/7 டாக்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸோட, லேப் ஃபெசிலிட்டிஸோட, எக்கோ ஃபெசிலிட்டியோட ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிமோனியாவுக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட நாங்கள் இங்கே சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம்.